பெரம்பலூர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து அரியலூர், பெரம்பலூர் மற்றும் துறையூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எளம்பலூரில் முன்னாள் அமைச்சர் மோகன், மாவட்ட செயலாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளம்பை தமிழ்ச்செல்வன், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதைராஜா ஆகியோர் பூங்கொத்து, சால்வை கொடுத்து கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி பொன்னேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பொன்ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. ஹரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் தளவாய் சுந்தரம் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராணி ஆகியோர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒசூரை அடுத்த ஒளியாலம் கிராமத்தில் உள்ள அவரது சிலைக்கு கழக வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷ், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக வெற்றி வேட்பாளர்கள் பாக்கியராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சரோஜா மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சரோஜா மற்றும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அதிமுக நகர மற்றும் ஒன்றிய அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி சாலையில் இருக்கும் AG திருசபையில் பிரார்த்தனைக்கு வந்திருந்தவர்களிடம் நேரடியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்து கூறி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வி. ஜெயபிரகாஷ் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் பலர் உடனிருந்தனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகுமாறன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் டாக்டர் அம்பேத்கரின் சிலை முன்பாக வெல்லட்டும் வெல்லட்டும் அதிமுக கூட்டணி வெல்லட்டும் என்று வெற்றி முழக்கமிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அம்பேத்கர் நகரில் உள்ள அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தலில் அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்து சிறப்பித்தனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அதிமுகவினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மரியாதை செலுத்தினார். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்தங்கல் பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி ராணிப்பேட்டை நகரத்துக்கு உட்பட்ட காரைப்பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகிய கட்சியினர் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அம்மா உணவகத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தினர். உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் அம்மா உணவகத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று டோக்கன் பெற்றுக்கொண்டு உணவருந்தினர். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தருவதால் விடிய ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட காலை மற்றும் மதிய நேரங்களில் கூடுதலாக உணவு வகைகளை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை ஊராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லாலாப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாதது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் ஆவேசத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னை ராணிப்பேட்டை சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்த பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விடிய ஆட்சியில் குடிநீர் வசதி கூட இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருநெல்வேலியில் காவலர் மீது பைக் மோதிவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். வள்ளியூரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட ராபர்ட் மெட்ரோ என்ற காவலர் மீது அவ்வழியாக சென்ற இளைஞர் பைக்கை மோதிவிட்டு தப்பி ஓடினார். காயமடைந்த காவலர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இளைஞரை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் சாலையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த போதை ஆசாமியால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வள்ளியூர் தேசிய நெடுஞ்சாலையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையின் நடுவே அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தார். இதனால் நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அவர் மீது மோதாமல் இருக்க மிகுந்த அச்சத்துடன் வாகனத்தை ஓட்டி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வள்ளியூர் போலீசார் போதை ஆசாமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விடிய ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பொதுமக்கள் அவதியடைந்து 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 வருவதா
தென்காசியில் அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணை ஒருமையில் பேசி நடத்துனர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் இருந்து சுரண்டை நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் மான்சி சைலஜா என்ற பெண் பயணித்துள்ளார். அப்போது நடத்துனர் ரவி சுந்தர் அப்பெண் மீது சாய்ந்ததால் அவர் நடத்துனரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் மான்சி சைலஜாவை ஒருமையில் பேசி தாக்கியுள்ளார். இதை தடுக்க முயன்ற அவரது தாயையும் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளார். இதையடுத்து அப்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மதுரை மாவட்டம் தென்பழஞ்சி, வடபழஞ்சி, வடிவேல்கரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் சுமார் 100 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு தலா 2-3 லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடன் வாங்கி விவசாயம் செய்து வருவதால் நஷ்ட ஈடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பெண்கள் காலிக்குடங்களுடன் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோர்மாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தழுதி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததால் கிராம மக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பெண்கள் காலிக்குடங்களுடன் அரசு பேருந்தை மறித்து போராட்டம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் சித்திரை திருநாளையொட்டி பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நேற்று 1000 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 3000 ரூபாயாகவும், 300 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 800 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மறிக்கொழுந்து, சாமந்தி என அனைத்து பூக்களின் விலையும் 3 மடங்கு உயர்ந்ததால் பண்டிகை கொண்டாடி வரும் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எனினும் பூச்சந்தை களைகட்டியே காணப்பட்டது.